Hi, good evening to everyone. Welcome to Investment Achievement. Okay, Yes Bank வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சொன்ன இடத்துல இருந்து 2 நாள்ல ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் இன்னைக்கு ஒரு 11% ஏத்தி நிக்க வச்சிருக்கிறாங்க. அப்படியே என்ன சொல்றது பில்லர் மாதிரி நிக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் சேனலை உடைச்சிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல். இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கலை பிரேக் வந்திருக்கு. ஃபர்தரா எல்லா யாரோ கேட்டிருந்தாங்க எஸ் பேங்க் எவ்வளவு தூரம் சார் மூவ் ஆகும்னுட்டு 32 rupeesக்கு மூவ் ஆகும். நம்ம சொன்ன ரேஞ்சில இருந்து மார்க்கெட் இங்க வந்து ஒரு 34% டார்கெட் இருக்கு. இந்த இடத்துல டார்கெட் போச்சுன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது என்ன சொல்றது, இந்த 32 ரூபாவை உடைச்சி ஒரு 36 ரூபாய் 37 ரூபாய்க்கு மேல போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். இது வந்து என்ன சொல்லலாம், மல்டி பேஜர் அப்படின்றது சொல்லலாம். பெரிய ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து லாங் கன்சால்டேஷன் தான். இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய ஜோன் கிட்டத்தட்ட 27 ரூபாய். அந்த 35 ரூபாய்ட்டு நம்ம 31 ரூபாய் சொல்றது ஹண்டிங் ஜோனான இந்த விக்கு இருக்கு இல்லையா, இந்த விக்குக்கு மேல 32 ரூபாய்க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா இது ஒரு லாங் கன்சால்டேஷன். ஒரு இன்சைட் பார் கேண்டல், ஒரு லார்ஜ் பியரிஷ் கேண்டலுக்குள்ளாரவே இவ்வளவு காலம் சுத்திக்கிட்டு இருந்தது. ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் 32 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா எஸ் பேங்க் பிகம்ஸ் ஏ நோ பேங்க். அவங்களுக்கு எல்லாம் மூஞ்சில கரிய பூசிட்டு 130% லாபத்தை தரும். இவ்வளவு தூரத்துக்கு மூவ் ஆகும். ஒரு 80 rupeesக்கு மூவ் ஆகக்கூடிய எபிலிட்டி உள்ள ஸ்டாக் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். நம்ம எஸ் பேங்க் எந்த இடத்துல சொன்னோம், இந்த இடத்துல பிரேக் வரும்போதே சொன்னோம் 17 rupees. அப்ப அந்த 17 rupeesல வாங்கினவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 58% கொடுத்தது. அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இந்த ஃபாலிங் சேனலா உடைச்சது அப்படின்ட்டு. தமிழ் ஷேர் மார்க்கெட் நண்பர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் 11 ரூபாய். அப்ப அந்த 11 ரூபாயில வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு ஒரு 115% லாபத்தை கொடுத்துடுச்சு எஸ் பேங்க் அப்படின்றதான் சொல்லலாம். நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. உடைக்கக்கூடிய ஜோனா இருக்கும். இந்த இடம் பாத்தீங்கன்னா லாங் கன்சால்டேட் தான். தெரியுதுங்களா? இதை உடைச்சதுன்னா 32 ரூபாய்க்கு உடைச்சதுன்னா தாராளமா யூ கேன் கன்சிடர் பிரேக் அவுட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா நியூஸ் சேனல்லாம் சொல்லுவாங்க மல்டி பஜார் மண்ணாங்கட்டின்னுட்டு பாத்துக்கலாம். அது அப்போ பாத்துக்கலாம். கட்டாயம் உடைக்கிறதுக்கு முன்னாடி எபிலிட்டி இருக்கு. எல்ஐசி இந்தியால வந்து நான் ஸ்டேக்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கேன் அப்படின்றதான் சொல்லலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே இந்த லோ வரும்போது 879ல ஒரு 25 வாங்கினேன். இன்னைக்கு ஒரு 30 ஸ்டாக்ஸ் கிட்ட வாங்கியிருக்கிறேன். இது கிளீனா உடைக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு இந்த இடத்துல அப்படின்றது தான் புரியுது. இதை வேற விதமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு ரீடெஸ்ட் வந்து ஸ்விங் 1 ஸ்விங் 2 ஸ்விங் 3ட்டு 3 ஸ்விங் லோ போட்டிருக்கு. அப்போ இது ஒரு ட்ரிபிள் பாட்டம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிருக்கோம். 1 2 3. இந்த ட்ரிபிள் பாட்டம் வந்து நெக்லைனை உடைக்க முடியாம ரீடெஸ்ட்டுக்கு வந்து இந்த ரீடெஸ்ட்ல ஒரு ஃபாலிங் சேனலை உடைச்சு ஒரு கேண்டல் வச்சிருக்கு. அப்கமிங் டேஸ்ல எல்ஐசி வந்து 1032 கிராஸ் பண்ணுச்சுன்னா ஒரு 1080 போச்சுன்னா 1176. இந்த 1176 உடைச்சதுன்னா இது வந்து ஒரு லாங் கன்சால்டேஷன். சரி, அதை கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. இதை எப்படி சொல்லலாம், இதுவே கன்சால்டேஷன் தான். தெரியுதுங்களா? ஒரு லாங் கன்சால்டேஷன் வந்துட்டு இருக்கு. ஒரு ட்ரிபிள் பாட்டம் வந்துட்டு மேல போயிட்டு ரீடெஸ்ட் வந்துட்டு டுவர்ட்ஸ் இங்க வந்து உடைக்குதான்னு பாருங்க. அப்கமிங் டேஸ்ல எல்ஐசி வந்து ஒரு 1124க்கு மேல பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்விங் ரேலி ஸ்டார்ட் ஆகுது எல்ஐசிக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றது எனக்கு வந்து நான் ஷார்ட் டேர்ம்ல கார்னர் பண்றது ஒரு 1400க்கு கார்னர் பண்றேன். அப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு 38% உண்டான ஒரு ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிரேக் வரணும். இந்த பிரேக் வந்தாதான் பியூர்லி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா தான் 28%. நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஸ்டாக் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த இடத்துல வாங்கிக்கிறேன். ஃபர்தரா ஃபால் வந்தாலும் நான் இங்கேயும் வாங்கிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50,000 போட்டிருக்கேன். இதுல ஒரு 50,000க்கு இன்னொரு 50,000க்கு டாப் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த லோ வந்தா இன்னொரு டாப் ஆஃப் பண்ணிக்கலாம். டிவிடெண்டும் போடுறாங்க. என்ன எவ்வளவு போடுறாங்க? ஒரு 6 ரூபாய் டிவிடெண்ட் இருக்குது. அதுக்கோசரம் என்ட்ரி எடுத்திருக்கிறேன். இது இப்போ உடைச்சதுன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு எல்ஐசில அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷிவாலிக் பெமிட்டல் வந்து என்ன சொல்றது, நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் எந்த ஜோன் சொல்றோன்றது புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அவர் ஒருத்தர் யாரோ ஃபேஸ்புக்ல கேட்டிருந்தாரு 680க்கு மேல இருக்குது. நான் 630க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சா யூ கேன் கன்சிடர்னோ.
அப்ப இந்த 630க்கு மேல ஸ்ட்ராங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கவே இல்லையே. நம்ம இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம பை பண்றதுக்கு போகலாம், பை பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாருன்றதுதான் தெரியல. அவர் 680ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சார்னாரு. அப்போ இந்த ஜோனே பாத்தீங்கன்னா ஒரு லாங் கன்சல்டேஷன் தான், தெரியுதுங்களா? இந்த ஜோன் வந்து பிரேக் வரும், ஒரு 620 ரூபாய்க்கு மேல கிராஸ் ஆச்சுனாவே இந்த ஸ்டாக் வந்து இங்க இருந்து ஒரு நல்ல ரேலி இருக்கு. ஒரு ப்ரீவியஸ் ஐக்கு ஒரு 100 ரூபாய் டார்கெட்டை கார்னர் போடலாம். இந்த 100 ரூபாய்க்கு மேல இந்த ப்ரீவியஸ் ஐக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சிச்சுன்னா இது அடுத்து ஒரு மல்டி பேஜர் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து 50 பைசாவோ 1 ரூபாவோ பிஎஸ்சியில லிஸ்டட் ஆன ஸ்டாக் பிஎஸ்சியில இருந்து என்எஸ்சிக்கு லிஸ்டட் ஆகும்போது 70 ருபீஸ். அந்த 70 ருபீஸ்ல இருந்து கீப் ஆன் ரேலி இங்க வந்துட்டு ஸ்பிளிட் ஆச்சு. இந்த இடத்துல இருந்து தான் ஸ்பிளிட் ஆகி ஃபால் ஆச்சு. நம்ம இந்த ரேஞ்சிலே பைக் உண்டான ஜோன் பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அங்க இருந்து பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேலி கொடுத்தது. அங்க இருந்து ஒரு பெரிய ரேலியை கொடுத்துட்டு அந்த ரேலிக்கு உண்டான சைட்வேஸ் தான் இது. ஒரு 100% உண்டான ரேலியை கொடுத்துட்டு ஒரு பக்கவாட்டு நகருது. பிரேக் வந்தா கன்சிடர் பண்ணுங்க, இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த லோவை உடைச்சதுன்னா இது ஃபர்தரா செல்லிங்க்கு உண்டான திருப்புதல் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? பிரேக் வரதுக்கு முன்னாடி போய் என்ட்ரி போட்டு குட்டுது குடையுதுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது அப்படின்றத சொல்லலாம். அண்ட் சிம்பிளாஸ்ட் ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக் ஏற்கனவே நம்ம சொல்லி ஒரு அட்டெம்ப்ட் வந்து பிரேக் ஆகாம கீழே வந்து மறுபடியும் இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருக்கு, தெரியுதுங்களா? அப்போ இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். எந்த ஜோன் வந்து 400 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இப்போ இந்த ஜோன்ல என்ன நடந்திருக்கு, இந்த இடம் வந்து நல்லாவே உங்களுக்கே தெரியும், பழையிட்டு ஒரு லாங் கன்சல்டேஷன். கிட்டத்தட்ட மே மாசத்துல இருந்து ஒரு கன்சல்டேஷனை ஒரு ட்ரிபிள் பாட்டம் போட்டு நெக்லைனை உடைச்சிட்டு ரீடெஸ்டும் ஆயிருக்கு. இந்த இடத்துல தாராளமா கன்சிடர் பண்ணுங்க, பை பண்ணுங்க அப்படின்றதா சொல்லலாம். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸா நம்ம வந்து ஒரு ஹண்டிங் ஜோனா இவ்வளவு தூரம் உங்களுக்கு இறக்குவாங்க, புரியுதுங்களா? ஒரு 500 ரூபாய் ஒரு காலம் வந்தா கூட யூ கேன் ஹோல்டு அப்படின்றதா சொல்லலாம். இங்க வந்துட்டு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மேல போறதுக்கு உண்டான எபிலிட்டி உள்ள ஸ்டாக். ஸ்டாப் லாஸ் வந்து 500 ரவுண்ட் ஃபிகரா 500 வச்சுக்கோங்க. 500க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா ஃபர்தரா இது ஜோனுக்குள்ளார வந்துடும். நல்ல ஒரு கன்சல்டேஷன் பிரேக் அவுட் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து வால்டிலிட்டிக்கு பஞ்சம் இல்லாத ஸ்டாக். பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சா என்ட்ரி போங்க, இல்லைன்னா என்ட்ரி போகாதீங்க அப்படின்றத சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம்கோ சிமெண்ட்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கு? ராம்கோ சிமெண்ட் நம்ம இந்த இடத்துல சொன்னோம், இங்க டார்கெட் கார்னர் பண்ணுங்க, ப்ரீவியஸ் ஐக்கு போகும் மார்க்கெட் அப்படின்னும். இங்க போனோடனே மார்க்கெட் வந்து செல்லிங். இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ராம்கோ வந்து ஒரு டயகனல் சப்போர்ட்ல தான் இருக்கு. ஃபர்தர் ஒரு கரெக்ஷன் வந்தா ஒரு 705க்கு வரும். அந்த 705ல வாங்கி வைங்க அப்படின்றதா சொல்லலாம். இங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 699, ஒரு 10 புள்ளிகளை கீழே வைங்க. என்ன சொல்றது, 680 கூட வச்சுக்கலாம். 680 எஸ்எல் வச்சுட்டு இந்த இடம் வந்துச்சுன்னா வாங்குங்க. ஃபர்தரா மார்க்கெட் மேல போகும். அப்போ ஒரு 600 700ல வாங்கிட்டு நம்ம ஒரு 10 புள்ளி எஸ்எல் வச்சா ஒரு 53% உண்டான டார்கெட் இருக்கு. இந்த ரேஞ்சை உடைச்சதுன்னா ராம்கோவை கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. இது ஒரு பிக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஸ்டாக் அப்படின்றதா சொல்லலாம். இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா 100% உண்டான ரேலிலாம் இருக்கு. நல்ல ஒரு பாட்டம் அவுட் எதுன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த பாட்டம் அவுட்ல வாங்குங்க. பாட்டம் அவுட்ல வாங்கினதா பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் ஒரு ஹெசல் அல்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 630 வருகாலம் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி வந்ததுன்னா தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. ராம்கோவை விட்டுறாதீங்க அப்படின்றதா சொல்லலாம். வந்துட்டு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட்டை மேல தூக்குவாங்க. அண்ட் தென் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா பெரிய டார்கெட் இருக்கு ராம்கோல. என்ன சொல்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தென் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றோம். யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளருதுன்னா ஸ்டீல் வளரும், ஸ்டீல் செக்டார் மூவ் ஆகும், சிமெண்ட் ஸ்டாக்ஸ் மூவ் ஆகும். ராம்கோவும் அதுல கன்சிடர் பண்ணலாம். டால்மியா என்ன நடந்திருக்கு? நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு கரெக்ஷன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு கிளீன் அப் ட்ரெண்ட் அண்ட் தென் ஒரு கரெக்ஷன் வேவ் வந்துட்டு மறுபடியும் பெரிய ரேலி. அப்போ இந்த கரெக்ஷன் வேவ் முடிச்சுட்டு இங்க வாங்கினவங்களுக்கு தான் இந்த ரேலி கிட்டத்தட்ட ஒரு 89%. அப்போ என்ன சொல்றது, டால்மியா வந்து மறுபடியும் ஒரு கரெக்ஷன் ரேலியில வந்துட்டு இருக்கா. ஆமா, கரெக்ஷன் ரேலி தான். இந்த கரெக்ஷன் ரேலிய பிரேக் வரக்கூடிய எபிலிட்டி இந்த இடத்துல இருக்கு அப்படின்றதா சொல்லலாம். இந்த டால்மியாவை கன்சிடர் பண்றவங்க, பை பண்றவங்க வந்து
1700 வந்து ஒரு எக்ஸாக்ட் பை ப்ரைஸா இருக்கும். அதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1684 அந்த ரேஞ்சில் பை பண்ணுங்க. பெரிய டார்கெட் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இதை உடைச்சா மறுபடியும் இந்த ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு லோல வந்தவனே வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 41%. அண்ட் தென் இந்த ரேஞ்சை உடைச்சதுன்னா ஒரு மல்டியர் பிரேக் அவுட் அப்படின்றத டிக்ளேர் ஆகும். அப்போ வந்து இந்த ஜோனே வந்து ஒரு சைட்வேஸ் தான், தெரியுதுங்களா? நல்ல ஒரு எருவா மாட்டேன் போட்டுன்னு இருக்கு. நல்ல முன்னணி நிறுவனங்கள்ல வாங்குங்க, வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்றதா சொல்லுவோம். ஒரு லோல வாங்கி ஐல விற்கிறது தான் புத்திசாலிதானம். அண்ட் தென் ஹைடல்பர்க் என்ன நடந்திருக்கு, என்ன சொல்றது, நல்ல ஒரு கன்சால்டேஷன் ஜோனை உடைச்சு மார்க்கெட் மேல வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்கமிங் டேஸஸ்ல இந்த ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணிக்கோங்க. பை அபவ் 240க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா இந்த ஸ்டாக்கை கையில பிடிக்க முடியாது அப்படின்றதா சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லாங் கன்சால்டேஷன் தான், தெரியுதுங்களா? அப்ப இந்த லாங் கன்சால்டேஷனை உடைச்சா அடுத்து இந்த ஸ்டாக் வந்து என்ன சொல்றது, இந்த டார்கெட்டை தான் கார்னர் பண்ணணும். அப்ப இந்த டார்கெட் எவ்வளவு தூரம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ஒரு 284 ரூபாய்க்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அண்ட் தென் இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்னும் வந்துட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இது வந்து கிளீனா ஒரு ரவுண்டிங் பாட்டம்ல ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. உடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. வாங்கக்கூடிய நண்பர்கள் பொறுமையா இருங்க. வாங்கினீங்கன்னா இங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஒரு 225க்குலாம் வந்ததுன்னா சப்போர்ட் எடுத்துட்டு டுவர்ட்ஸ் மேல போகும் ஹைடல்பர்க். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஜினியரிங், பட்டேல் இன்ஜினியரிங் என்ன ரேஞ்சில் இருக்கு, ஏன் இது ஒரு நெக்ஸ்ட் மல்டி பேஜர் அப்படின்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து எங்க இருந்து ஃபால் ஆயிருக்கு, அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல வாங்க போறோம். ஒரு மல்டி பேஜர் ஸ்டாக்கை எங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இது மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆயிட்டு இது மாதிரி சைட்வேஸ் வரணும். இந்த சைட்வேஸ்ல பிரேக் வர ஸ்டாக் தான் நெக்ஸ்ட் மல்டி பேஜர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 75 ரூபாய்க்கு மேல பை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. இது வந்து லாங் ஒரு கன்சால்டேஷன் தான், ஒரு பெரிய ஒரு கன்சால்டேஷன். இந்த இடத்துல வந்து உடைக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதனால நம்ம உடைக்கக்கூடிய ஜோனா இருக்கும், இவ்வளவு பெரிய கன்சால்டேஷன் வந்துட்டு இந்த இடத்துல பிரைஸ் வந்து சஸ்டைனபிளாவே இருந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல சொன்னோம் பை அபவ் 75 அந்த இடத்துல அட்டெம்ப்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ஃபர்தராக்கு வந்துட்டு இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடமே பாத்தீங்கன்னா இது ஒரு கன்சால்டேஷன் தான். உங்களுக்கு வந்து இந்த ஒரு கண்டினியூஸ் கேண்டல் உடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடம் உடைச்சதுன்னா ஒரு மல்டி பேஜர் அப்படியே இதை தூக்கி வைக்க வேண்டியதுதான். என்ன சொல்றது, ஒரு 100% 139 ரூபா 140 ரூபாய்க்கு உண்டான எபிலிட்டி போகும். பை அபவ் 75க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சா பட்டேல் இன்ஜினியரிங் வந்து நெக்ஸ்ட் மல்டி பேஜர். டார்கெட்டா எவ்வளவு தூரம் கார்னர் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் 130. அதுக்கப்புறமேட்டுக்கா அதுக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கும் போது ஃபர்தர் டிசிஷனை மேக் பண்ணோம். இங்க இருந்து நான் எதிர்பார்க்கறது இந்த ஸ்டாக் ஒரு 150% மேல போகும் இந்த ரேஞ்சை உடைச்சிடுச்சுன்னா. அப்போ எந்த லோல வாங்குறோம் அப்படின்றது தெரிஞ்சு வாங்குங்க அப்படின்றத சொல்லலாம். அண்ட் தென் பெனசில் இன்னைக்கு என்ன சொல்றதுன்றது தெரியல, சும்மா வெளுன்னு வெளுத்து வாங்குச்சு பெனசில் இன்ஜினியரிங் பாலிமர். எதனால இது வந்து இவ்வளவு பெரிய மூவ் கொடுத்தது? அப்போ இது வந்து ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட், தெரியுதுங்களா? இது வந்து ஒரு மல்டி இயர் ஒரு 130 ரூபாய்க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்ச உடனே சும்மா காத்தா பறந்தது இந்த ஸ்டாக்கு. அப்போ இந்த ஸ்டாக் என்ன பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கிளீனா ஒரு கப் வித் ஹேண்டில், சரிங்களா? இந்த கப் வித் ஹேண்டில் உடைச்சதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஸ்டாக் குறைஞ்சது ஒரு 200 ருபீஸாவது மூவ் ஆகும். அப்போ என்னுடைய இடத்துல இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 51% லாபம் இருக்கு இந்த ஸ்டாக்ல. அதனால சரி பொறுமையா இருக்கலாம் அப்படின்றதா சொல்லலாம். கரெக்ஷன் வந்தாலும் பை பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. மார்க்கெட் வந்து இப்படி கரெக்ஷன் ஆகி கீழே கிடைச்சதுன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ன்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் பெரிய மூவ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன மூவ் கொடுத்துருக்காங்களோ அந்த மூவ் இந்த ஸ்டாக்ல நான் எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் தான் ஒரு டெக்னிக்கல் அனலைசஸை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன் நாளைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஜாயின் பண்ணலாம். ட்ரெயினர் நான் தான், லைவ் வெபினார் மட்டும் தான் போகும், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான், பின் பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 3K எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே
டோட்டலா 8 செஷன் போகும். 1 இயர் சப்போர்ட், அதாவது கிளாஸஸ் முடிஞ்சும் என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தொடரும். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.